அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று ஒரு சகோதரர் என்னுடன் தொடர்பு கொண்டு ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார்கள். அதாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்கு வஹ்தத்துல் வஜூத் அடிப்படையிலே நீங்கள் அல்லாஹுக்கு வேறான எந்த சிருஷ்டியும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு வஸ்துவும் இல்லை அல்லது எந்த சிருஷ்டியும் இல்லை என்று சொல்கின்றீர்கள். ஆனால் அங்கே இலாஹ் என்ற அந்த சொல்லுக்கு சிருஷ்டி அல்லது வஸ்து என்று நீங்கள் பொருள் கொள்கின்றீர்கள். ஆனால் இலாஹ் என்பதற்கு வேறு பொருட்கள் தான் அரபு அகராதிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக விளக்கங்களை சொல்லுமாறு கேட்டிருந்தார். எனவே அவருக்காகவும் நம்முடைய அகீதத்து சூஃபியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காகவும் ஒரு சில விவரங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவிலே வந்திருக்கக்கூடிய இலாஹ் என்ற அந்த சொல் அரபு அகராதிகளிலே இவ்வாறுதான் வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. அல் இலாஹு, இலாஹ் என்பது அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல வகுல்லு மத்துகித மின் தூனிஹி மஅபூதன் இலாஹுன் இந்த முத்தகிதிஹி. இலாஹ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும், அத்துடன் எது எதுவெல்லாம் வணங்கப்படக்கூடியதாக ஆக்கப்படுகின்றதோ, அல்லாஹ் தவிர எவையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அவை அனைத்தும் அந்த வணங்கக்கூடியவனுக்கு இலாஹாகும் என்று லிசானுல் அரபிலே இப்னு மன்லூர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதே கருத்தை தான் ஃபைருஸாபாதி அவர்கள் காமுசுல் முஹீத்திலும் சொல்லி காட்டுகின்றார்கள். வகுல்லு மத்துகித மஅபூதன் இலாஹுன் இந்த முத்தகிதிஹி. எவை வணங்கப்படக்கூடியதாக ஆக்கப்படுகின்றதோ அவை அனைத்தும் அதை வணங்கக்கூடியவனிடத்திலே இலாஹாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இதே கருத்தை தான் மற்றைய அரபு அகராதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும், இலாஹ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் குறிக்கும். அத்துடன் அவனை தவிர எவையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அவை அனைத்தையும் அந்த இலாஹ் என்ற அந்த சொல் எடுத்துக்கொள்ளும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அலஹ என்ற அந்த சொல்லுக்கு அபத வணங்கினான் என்ற அர்த்தம் நாங்கள் எடுக்க முடியும். இலாஹ் என்பது ஃபிஆல் என்ற வசனிலே வரக்கூடிய மஅலூஹ் என்ற அர்த்தத்தை, அதாவது மஅபூத் என்ற அர்த்தத்தை தரக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே எவையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அவை அனைத்தும் இலாஹ், தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வணங்குதல் என்று சொல்லப்படுகின்ற போது நாங்கள் ஒரு விடயத்தை கற்பனை பண்ணிக்கொள்வோம், வணக்கம் என்பது இவ்வாறு தான் இருக்கும் என்று. அதே நேரத்தில் அதை நாங்கள் வழிபாடு என்றும் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். அரஐத்த மனித்தகத இலாஹு ஹவாஹு. எவன் தன்னுடைய மனோ இச்சையை இலாஹாக ஆக்கி கொண்டானோ அவரை நீர் கண்டீரா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்றான். இந்த இடத்திலே மனோ இச்சை அதற்கு இலாஹ் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இங்கே மனோ இச்சையை யாரும் வணங்குவதில்லை. எனவே மனோ இச்சைக்கு வழிபடுகின்றவன், அதை அவன் இலாஹாக ஆக்கி கொண்டவன் ஆகின்றான். எனவே இங்கே வழிபடுகிறல், எதற்கு ஒருவன் வழிபடுகின்றானோ அந்த வஸ்து அவனுக்கு இலாஹாக ஆகின்றது. எனவே உலகத்திலே சிருஷ்டிகள் பொதுவாக வணங்கப்படுகின்றன, வழிபடப்படுகின்றன. சூரியன், சந்திரன், அதே போல காளை மாடு, இதே போல எத்தனையோ விக்கிரகங்கள் வணங்கப்படுகின்றன. இது தவிர ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனோ இச்சை உட்பட பல்வேறுபட்ட சிருஷ்டிகளுக்கு வழிபடுகின்றான், வழிபட்டு நடக்கின்றான். எனவே இந்த மனிதனுக்கு இந்த சிருஷ்டி பொருட்கள் அனைத்தும் இலாஹ் ஆகின்றன. எனவே இலாஹ் என்பது ஒரு பரந்த, ஒரு பரவலான ஒரு அர்த்தத்தை தருகின்றது. எனவே நாங்கள் இலாஹ் என்பதற்கு தெய்வம் என்று மாத்திரம் பொருள் கொள்ள முடியாது.
எவை எவையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ, உலகத்திலே எவை எவையெல்லாம் வழிபடப்படுகின்றவோ, மனோ இச்சை போன்ற விடயங்களையும் இதிலே நாங்கள் உள்ளடக்க வேண்டியிருக்கின்றது. அவை அனைத்தும் இலாஹ் என்ற அந்த சொல்லிலே அடங்குகின்றது. எனவே இலாஹ் என்பது இங்கே வணங்கப்படக்கூடிய சிருஷ்டி, எவையெல்லாம் வழிபடப்படக்கூன்றதோ அந்த வழிபடப்படக்கூடிய சிருஷ்டி அனைத்தும் இலாஹ் என்ற அந்த அர்த்தத்தை தருகின்றது. இப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு இலாகும் இல்லை. அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு இலாகும் இல்லை. இப்போது இலாஹ் என்பதற்கு நாங்கள் முன்னர் சொல்லிக்காட்டிய அந்த அர்த்தங்களை வைத்து பார்க்கின்ற போது அல்லாஹுக்கு வேறான வணங்கப்படக்கூடிய எதுவும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான வழிபடப்படக்கூடிய எதுவும் இல்லை என்று நாங்கள் பொருள் கொள்ள வேண்டி வரும். அப்படியானால் அல்லாஹுக்கு வேறான வணங்கப்படக்கூடியவைகள் இல்லை என்றால் அல்லாஹ் தானானதாக அந்த வணங்கப்படக்கூடியவைகள் இருக்கின்றன. அல்லாஹுக்கு வேறாக வழிபடப்படக்கூடியவைகள் இல்லை என்றால் அல்லாஹ் தானாக அந்த வழிபடப்படக்கூடியவைகள் இருக்கின்றன என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி இருக்கின்றது. அப்படியானால் உலகத்திலே இன்று குறிப்பிட்ட சில சிருஷ்டிகள் வணங்கப்படுகின்றன. உலகத்திலே எல்லா சிருஷ்டிகளும் வணங்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் பெரும்பாலான சிருஷ்டிகள் ஒரு சிருஷ்டிக்கு இன்னொரு சிருஷ்டி வழிபடுகின்றது, ஏதோ ஒரு வகையில் வழிபடுகின்றது, அதனுடைய கட்டளைக்கு இசைந்து நடக்கின்றது, அதற்கு ஏற்றவாறு நடக்கின்றது. எனவே எவை எவையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ வழிபடப்படுகின்றதோ அவையெல்லாம் இலாஹ் என்ற அந்த அர்த்தத்தின்படி இந்த சிருஷ்டி பொருட்களில் பெரும்பாலானவை இலாஹ் என்ற பெயரை பெறுகின்றன. எனவே அல்லாஹுக்கு வேறானதாக இந்த இலாகுகள் இல்லை என்று நாங்கள் பெரும்பாலான சிருஷ்டிகளை நாங்கள் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று வணங்கப்படக்கூடிய பொருட்கள் மாத்திரம்தான் உலகிலே வணங்கப்படும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இதை தவிர இன்னும் எத்தனையோ வஸ்துக்கள் எதிர்காலத்தில் வணங்கப்பட சாத்தியம் இருக்கின்றது. அதே போல எத்தனையோ விடயங்கள், எத்தனையோ வஸ்துக்களுக்கு மனிதனும் மற்ற வஸ்துக்களும் வழிபடக்கூடிய சாத்தியம், அதனுடைய கட்டளைக்கு இசைந்து நடக்கக்கூடிய அந்த சாத்தியம் இருக்கின்றது. எனவே குறிப்பிட்ட சிருஷ்டிகள், குறிப்பிட்ட தெய்வங்கள் அல்லது குறிப்பிட்ட விக்கிரகங்கள் மாத்திரம் அல்லாஹுக்கு வேறானது என்ற கருத்தை நாங்கள் கொள்கின்ற போது இலாஹ் என்ற பொருள் ஒரு இடத்திலே மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த இலாஹ் என்பதற்கு இவ்வாறு மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை சொல்ல முடியாது. எவையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அவையெல்லாம் இலாஹ் என்றாலும் எதிர்காலத்தில் எவையெல்லாம் வணங்கப்பட சாத்தியம் இருக்கின்றதோ அவையெல்லாம் வணங்கப்படுகின்ற போது இலாஹ் என்ற பெயரை பெறுகின்றது. எனவே பொதுவாக இலாஹ் என்பவை அனைத்தும் சிருஷ்டிகளாக இருக்கின்றன அல்லாஹ்வை தவிர. எனவே இந்த ஒரு இலாஹு, உதாரணமாக சூரியன் என்ற இலாஹு அல்லாஹுக்கு வேறானதில்லை என்றால் சந்திரன் என்ற இலாகும் அல்லாஹுக்கு வேறானதில்லை. சிருஷ்டி என்ற அடிப்படையில் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுக்கு வேறானதில்லை என்றால் மற்ற சிருஷ்டிகளும் அல்லாஹு தாலாவுக்கு வேறானவை அல்ல. எனவே இலாஹ் என்பதற்கு சிருஷ்டி அல்லது வஸ்து என்ற பொருளை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இலாஹ் என்பதுடைய நேரடியான பொருள் அது அல்லாது இருந்தாலும் அது விளங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு தெய்வமும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான வணங்கப்படக்கூடிய எதுவும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான வழிபடப்படக்கூடியது எதுவும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு வஸ்துவும் இல்லை என்ற முடிவை நாங்கள் இதிலிருந்து பெற முடியும். அந்த சகோதரனிடத்திலே கேட்கின்ற போது இன்னும் ஒரு விடயத்தையும் கேட்டார். இவ்வாறு இந்த இலாஹ் என்பதற்கு வஸ்து என்ற பொருள் பட யாராவது பெரியார்கள் சொல்லி இருக்கின்றார்களா என்றும் கேட்டார். அவருடைய மனம் சாந்தி அடைவதற்காக நான் ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்கின்றேன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள், இது லைஸ ஃபில் வுஜூதி ஷைஉன் சிவல்லாஹி தஆலா வ அஃஆலிஹி, உள்ளமையில் அல்லாஹ்வை தவிர அவனுடைய செயலையும் தவிர எதுவுமே இல்லை. இங்கே இது லைஸ ஃபில் வுஜூதி ஷைஉன், எந்த ஒரு வஸ்துவும் இல்லை, அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு வஸ்துவும் இல்லை என்ற சொல்லைத்தான் அவர்கள் இந்த கலிமாவுடைய விளக்கமாக அவர்கள் அல்லாஹுடைய வுஜூது சம்பந்தமாக சொல்கின்ற போது பாவித்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டி இருக்கின்றது. இதே விஷயத்தை இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள்
பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். வல் முன்ஃபரிது பில் வுஜூதி வல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா தான் வுஜூதிலே அவன் தனிப்பட்டவனாக இருக்கின்றான். இத் லைஸ மாஹு மௌஜூதுன் சிவாஹு, அவனுடன் இன்னும் ஒரு மௌஜூது இல்லை, இன்னும் ஒரு சிருஷ்டி இல்லை என்று இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அதே போல ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அவருடைய ஃபுதுஹாத்துல் மக்கியா 285வது பக்கத்திலே, ஃபமா ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ், உள்ளமையில் அல்லாஹுக்கு வேறான எதுவும் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றார். அதே போல அன்னஹு மா ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ், அல்லாஹுக்கு வேறான எந்த ஒன்றும் உள்ளமையில் இல்லை என்று ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஃபுதுஹாத்துல் மக்கியா 294வது பக்கத்திலும் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இதே போல அவர்கள் நிறைய விடயங்களை அவனை தவிர ஒன்றுமில்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்பதை விளங்கப்படுத்தக்கூடிய விடயங்களை நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த விடயங்களை நிறைய இதற்கு முன்னர் பேசிய போது நாங்கள் பேசி இருக்கின்றோம், இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே நாங்கள் பேசி இருக்கின்றோம். எனவே நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும், சூபியாக்களுடைய கருத்து என்ன, தரிக்கத்துடைய ஷேகுமார்களுடைய கருத்து என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன, அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை, அல்லாஹுக்கு வேறான எந்த ஒரு வஸ்துவும் இல்லை என்பதுதான் அவர்களுடைய முடிவாக இருக்கின்றது. எனவே இலாஹ் என்பதன் பொருள் அங்கே சிருஷ்டி என்று நாங்கள் விளங்கிக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவ்வாறு நாங்கள் விளங்கிக் கொள்ளாத சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலாவை தவிர இலாஹ் இல்லை, இந்த தெய்வங்கள் மாத்திரம்தான் அல்லாஹுக்கு வேறானதாக இல்லை, மற்ற எல்லாம் அல்லாஹுக்கு வேறானதாகத்தான் இருக்கின்றன என்று இன்னும் ஒரு வுஜூதை நாங்கள் சரிபடுத்த வேண்டி வரும். இலாகுகள் மாத்திரம், நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள் மாத்திரம் அல்லாஹுக்கு வேறானதாக இல்லை, அவன் தானானதாக இருக்கின்றது. மற்ற சிருஷ்டிகள் அனைத்தும் அல்லாஹுக்கு வேறானதாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் வேறு, அந்த சிருஷ்டிகள் அனைத்தும் வேறு. எனவே அல்லாஹுக்கும் ஒரு உள்ளமை உண்டு, அந்த சிருஷ்டிகளுக்கும் ஒரு முஸ்தகில்லான ஒரு சுயமான உள்ளமை உண்டு என்று நாங்கள் நம்பி வுஜூதிலே ஷிர்க் வைத்தவர்களாக நாங்கள் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இது சம்பந்தமாக தொடர்ந்தும் நாங்கள் கலிமாவுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பேசலாம் என்று கேட்டு, இது சம்பந்தமாக உலமாக்கள் அவருடைய கருத்துக்களையும் சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.